நானும் ஜோர்டனும் தமிழ்நாடுக்கு சில பாஸ்டர்களை விசிட் பண்ண போகிறோம். அப்போ விசிட் பண்ண போகும்போது இவன் என் கூட இருக்கான். அப்போ அந்த பாஸ்டருங்க ரொம்ப சோர்ந்து போய் பயங்கரமான வெயிலில் கஷ்டப்பட்டுட்டு அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் வெயிலில் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம், நீங்கள் இங்கே ஜெபம் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு. இவன் என் கூட தான் இருக்கிறான். அப்போ அவங்கள கண்ணை மூட வச்சு வானத்தை பார்த்து நான் ஜெபம் பண்ண மாட்டேன், 7 முறை வானத்தை பார்த்து கட்டளை கொடுக்குறேன், ஆண்டவர் அற்புதங்களை செய்வார் என்று ஜெபித்து வானத்தை பார்த்து 7 முறை கட்டளை கொடுத்தேன், மழை இயேசு நாமத்தில் வருவதாக, மழை இயேசு நாமத்தில் வருவதாக. அப்படி சொன்னதுமே நான் சொல்லிட்டு வந்தேன், சரிங்க பாஸ்டர் நான் கேஜ போகிறேன், ஆண்டவர் நல்ல மழையை தருவார் சொல்லிட்டு வந்துட்டேன். 9 மணிக்கு எனக்கு கால் வருது. குமார் என்கிறதான ஒரு பாஸ்டர் எனக்கு கால் பண்ணி, புருஷோத்தமன் குமார் அவர் பேர், பாஸ்டர் நீங்கள் வந்து ஜெபம் பண்ணிட்டு போனீங்க, இன்னும் மழை வரலனார். சரிண்ணா ஜெபிக்கலாம், ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். அதுக்கு அடுத்து இவன் வந்தான். வந்து அங்கிள் நான் வெதர் ரிப்போர்ட் கூட பார்த்தேன் அங்கிள், மழை வரல அங்கிற, மழை இருக்குதா எந்த சிம்டம் இல்லை அங்கிள்னா. சரி வீட்டுக்கு போடா, நீ என்ன பண்ணிட்டேன் அனுப்பிச்சிட்டு நம்ம ஜோமெல்லாம் போடான்ட்டு அனுப்பிட்டு நீ 10 மணிக்கு வாடான்னு உனக்கு சொல்கிறேன். 9:45க்கு எனக்கு தமிழ்நாட்டிலேருந்து கால். அவர் ஷர்ட்டெல்லாம் கட்டுக்கிறாரு. பாஸ்டர் ஷர்ட்டை கட்டிட்டு, பாஸ்டர் நீங்கள் வந்து ஜெபம் பண்ணிட்டு போனீங்க, மரம்லாம் உடஞ்சி கீழே விழுது, இது ஒரு கண்டில்லாத மழையை கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்திருக்கிறாரு. ஜோர்டன் வராரு, அங்கிள் நம்ம ஜெபிச்சுட்டு வந்தோம், மழை வரல. ஏன்னா சென்னை இது ரிப்போர்ட் பார்த்துட்டு இருக்கிறேன் நான் லேப்டாப்பில், மழை இருக்குதா சிம்டமே இல்லை. நான் சொன்னேன், டே இந்த ஃபோனை இரா ஒரு நிமிஷம் கால் பண்ணதான், டடா டடான்னு இடிக்குதாங்க இடி மழை. கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார், அற்புதங்களை செய்கிறார். தேவ ஜனமே, நீ ஆராதிக்கிற தேவன், நீ வணங்குற தேவன், உன்னை தெரிந்து கொண்ட தேவன், அவர் சாதாரணமான அல்ல. இயற்கைக்கு கட்டளை கொடுக்கும் போதோ தேவன் தம்முடைய பிள்ளைகளின் தேவைகளை சந்திக்கிறார்.